வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. கமலஹாசன் அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். ஒரு கட்சி ஆரம்பித்து 6-7 வருடங்கள்கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த சாதனையை சொல்லும் விதமாக அதை சந்தித்திருக்கிறார். அவருக்கு நாமளும் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அரசியல் கட்சி தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறார் அவர். இந்த நிலையில் அவர் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. முழு நேர அரசியல்வாதின்னு யாருமே கிடையாது அப்படின்ட்டு. ஓட்டு போடுறவெல்லாம் அரசியல்வாதி தான். இந்த அரசியல் அவர் ஏற்கனவே சொல்லுவார், நான் எப்போ ஓட்டு போட்டேனே அப்போயே அரசியல்வாதி ஆகிட்டேன். அதனால் அவர் கணக்குப்படி ஓட்டு போடுறவங்களாம் அரசியல்வாதி. அப்போ அரசியல் தேர்தல் அரசியல் கட்சி குறித்த ஒரு பார்வை அதுதான். அந்த விதத்தில் அவர் நான் எப்படி ஃபுல் டைமாக இல்லையோ அது மாதிரி யாருமே ஃபுல் டைம் அரசியல்வாதி இல்லைங்கிறாரு. முழு நேர அரசியல்வாதி என்பவர் யார்? நான் இன்வெறுமையில போட்டு பேசிட்டேன்னு யாராவது தப்பா பேசிடக்கூடாது. ஒருவனும் கிடையாது என்பதுதான் உண்மை. பெரியார், அண்ணா, ராஜாஜி, கலைஞர், காமராஜர் இவங்களுடைய வரலாறுகளை படித்தால் அப்படி பேச மாட்டாங்க. சரி, அவருடைய பார்வையில் எல்லாமே ஒரு ஆஃப் டைம் ஜாப் தான், பார்ட் டைம் ஜாப் தான். ஏன்னா ஒரு கம்பெனி, கார்பரேட்டு அந்த பாணியில் ஒரு அரசியல் கட்சியை பார்க்குறவங்களுக்கு அவர் பாணியில் அவர் கரெக்ட். அரசியல் கட்சியை வேறு விதமாக பார்த்த தலைவர்கள் இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 24 மணி நேரமாக இருக்கிற அரசியல் கட்சி என்பது வேறு. கமலஹாசனும் ஒரு கார்பரேட் ஸ்டைலில் நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு அது பார்ட் டைம் அப்படின்னு அவரே ஓப்பனாக சொல்லிட்டு யாருமே ஃபுல் டைம் இல்லைன்னு வேற சொல்லியிருக்காரு. அது வேறு. இதில் இன்னைக்கு இதெல்லாம் அவருடைய கருத்து. இது ஒவ்வொரு முறையும் அவர் சொல்கிறது தான். ஆனால் நான் இதில் கவனமாக பார்க்குறது, பெரியாரின் திமிர் எனக்கு இருக்கிறது, ஏன்னால் நான் பெரியாரிடமிருந்து திமிரை படித்தவன், உணர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இங்கே நடக்கும் இந்த கூட்டம், இங்கே இதற்கு பிறகு கிடைக்க போகும் சிற்றுண்டி, இந்த கொடி, இந்த மேடை எல்லாமே நான் சம்பாதிச்சு வந்த காசுல இருந்து பண்ணது. இது என்ன இவ்வளவு திமிரா பேசுறாரு? இந்த திமிரெல்லாம் எனக்கு பெரியார் கிட்ட இருந்து வந்தது. இப்படி வரும்போது இளைஞர்களை குழப்பக்கூடாதுல்ல. நாம பெரியார் யாருன்னு பிரித்து சொல்லிடணும்ல. பின்ன காட்சி வடித்தெடுத்தல் மாதிரி பெரியார் வேற, கமலஹாசன் வேற, பார்த்தசாரதி வேற, பெரியார் வேற நம்ம பிரித்து சொல்லணும்ல. அந்த கடமை இருக்கிறதுனால சில கருத்துக்கள். பெரியார் 1938 இந்திய துணைக்கண்டத்தையே அசைத்து பார்த்த முதல் இந்திய எதிர்ப்பு போரை நடத்தி தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கமிட்டவர். மொழிவழி தேசியம் குறித்து தாமஸ் ஜெபர்சன் உட்பட பல்வேறு ஐரோப்பிய வல்லுநர்கள் மொழிவழி தேசியம்னா என்னன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்த போது, அந்த காலத்துக்கு முன்பே தமிழ்நாடு தமிழருக்கே என்று பேசிய ஒரு பெரியார், தந்தை பெரியார் அவர்கள். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, மொழிவழி உரிமை, இந்திய எதிர்ப்பு, தமிழ்நாடு, தமிழர் உரிமை, தமிழ்நாடுன்னு பேரில் இருந்து பல்வேறு விஷயங்கள் அவருடைய பங்களிப்பு அதிகம். தட்சிண பிரதேசம் கூடாது, தமிழ்நாடு தனியாக இருக்கும், அது தனின்னு வச்சுக்கோங்க. இப்பேற்பட்ட பங்களிப்பு செய்த பெரியாரின் திமிரு வந்திருக்குன்னா, பெரியாரிடம் என்ன திமிரு வந்திருக்கிறது? தமிழன் என்கின்ற திமிரா? சாதி ஒழிப்பு, சமூக நீதி சிந்தனையாளன் என்ற திமிரா? சுயமரியாதைக்காரன் என்ற திமிரா? குறைந்தபட்சம் நாத்தியன் என்ற திமிரா? இதில் எதில் கமலஹாசன் பெரியாரின் தொடர்ச்சியாக இருக்கிறாரு, பெரியாருடைய பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு, தமிழர் அரசியல், தமிழ் மொழி உணர்வுன்னு வச்சுக்கோமே. இப்போ கமலஹாசன் அவர்கள் எப்போதெல்லாம் கர்நாடக பிரச்சனை வருதோ அப்போல்லாம் அவர் இந்தியனாக இருக்கணும், தேசபக்தியோடு இருக்கணும், இந்திய தேசியம், தேசம், தேசிய அரசியல், இதைத்தான் அவர் முன்னெடுப்பார். அதாவது கன்னடத்துக்காரங்க நமக்கு தண்ணி தரணும்னு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியிலும் குரல் கொடுக்கும். கமலஹாசன் என்ன தெரியுமா சொல்லுவார்? காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை பற்றி பேச மாட்டார். சுப்ரீம் கோர்ட்டு நமக்கு சாதகமாக சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு கொடுங்கன்னு, அதை பற்றிலாம் பேச மாட்டார். நாம் வேணா போய் பேசி பார்க்கலாமே அப்படிங்குவார். என்ன பேசி பார்க்கலாம்? தீர்ப்பு கொடுத்தாச்சு தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரணும்னு, ஆனால் அதை பற்றி பேச மாட்டார். நான் வேணா குமாரசாமிகிட்ட போய் பேசி பார்க்குறேன் என்று சொன்னவர் கமலஹாசன். கட்சி ஆரம்பிக்கும் போதே கர்நாடகா பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால், நீங்கள் தண்ணி கேட்கிறீர்கள், எங்கள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எனது ரசிகர்கள் ரத்தமே தந்திருக்கிறார்கள் அப்படிங்குவார். சத்தியமாக விவரம் தெரிஞ்ச ஒருத்தனுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னே தெரியாது. தண்ணி தஞ்சாவூர்காரனுக்கு வேணும்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், எங்கள் ரசிகர் மன்றத்தில் உங்களுக்கு ரத்த தானம் பண்ணியிருக்கோம் அப்படி பதில் சொன்னவர். இவர் சொன்னதை கேட்டு கிறுகிறுத்து பிஆர் பாண்டியன், விவசாய சங்க தலைவர்கள்லாம் இவர் பக்கத்தில் இருந்தவங்களாம் அரண்டடிச்சு ஓடிட்டாங்க. என்னையா இது, காவிரி தண்ணி அடிப்படை பிரச்சனையவே ஒரு மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ மொழி சார்ந்து, இனம் சார்ந்த பிரச்சனையில் இவருடைய நிலைப்பாடுங்கிறது இப்படித்தான். பெரும்பாலும் இந்த மையமாக இருக்கிறதுங்கிறது வலதுசாரிகளுக்கும் முதலாளிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் தான் சாதகமாக அமையுங்கிறது இவருடைய ஒரு சின்ன சாம்பிள் இது. அது மட்டும் இல்லைங்க, ராஜபக்சே 3வது முறையாக வெற்றி பெற்றப்ப தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த தலைவருமே அது கொடுத்து கருத்து சொல்ல. காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட, பாஜக தலைவர்கள் உட்பட தமிழ்நாட்டில் அமைதியாக தான் இருந்தாங்க. திராவிட கட்சி தலைவர்கள், தமிழ் தேசியம், இடதுசாரி தலைவர்கள் யாரும் வாழ்த்து சொல்ல அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் கமலஹாசன் இனிமேல் அவர் திருந்தி நல்லாட்சி தருவார் என்று நம்புகிறேன் அப்படின்னு வாழ்த்துக்கள் அப்படின்னார் ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு. அப்போ ராஜபக்சே 3வது முறை வந்தப்போ வாழ்த்து சொன்ன ஒரே தமிழ்நாட்டு தலைவர் கமலஹாசன் அவர்கள் தான். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல அதிசயங்களை அவர் நிகழ்த்தி இருக்கிறாரு. சங்கராச்சாரியார் தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது எல்லாரும் நிற்கிறாங்க, தமிழ் தாய் வாழ்த்தை அவமதிக்கும் விண்ணமாக அமர்ந்திருந்தார். யார்? சங்கராச்சாரியார். அது என்ன நிகழ்ச்சின்னு கூட நினைவு இருக்கு. எச்ராஜா அவருடைய அப்பாவினுடைய ஏதோ சமஸ்கிருத மொழிபெயர்ப்பு நூல்னு நினைக்கிறேன். எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க, தமிழ் தாய் வாழ்த்து, மொழிக்கு மரியாதை தந்து. ஆனால் சங்கராச்சாரியார் உட்கார்றாரு, எனக்கு தமிழ் மொழி நீச மொழி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது.
சினிமா உலகம் சும்மா இருந்தது. ஆனால் சினிமா உலகத்திலிருந்து சங்கராச்சாரியாருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் மரியாதைக்குரிய மைய நாயகன் கமலஹாசன் தான். அவர் தான் சொன்னார், உட்கார்ந்து தவம் இருப்பது அவரது உரிமை, எழுந்து நின்று மரியாதை செலுத்துவது நமது கடமையினர். உண்மையிலே மிரண்டுச்சு. இதில் அவருடைய தமிழ் அடுக்குமொழியை பார்த்து மிரள்றதா, அவருடைய கருத்தை பார்த்து மிரள்றதான்னு தெரியல. இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக மொழி உரிமை, இன உரிமை, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார உரிமைகளுக்கு அவர் சொன்ன கருத்துக்கள்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க. இதை நீங்கள் திருப்பி போய் அவர்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னொரு பதில் சொல்லுவார். அப்போ பெரியாருடைய தமிழ் உணர்வு, மொழி உணர்ச்சி இதெல்லாம் இப்படி இருக்கும்போது கமலஹாசனுடைய மொழி உணர்ச்சி, தமிழ் உணர்வுங்கிறது இதுதான். நான் சொன்ன உதாரணங்கள் தான். இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது தான். நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன பதில்கள்லாம் கிடைக்கும். இதை விட அற்புதங்க, தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், பாரதிராஜா உட்பட பலரும் வந்து தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வைங்க. இதெல்லாம் ஆந்திரா, தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து இருந்தபோது 56க்கு முன்னாடி இந்த பேர் இருந்துச்சு, தென்னிந்தியா, சவுத் இந்தியான்னு. அப்போ சென்னை தான் எல்லாருக்கும். இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி 56க்கு அப்புறம் பேர் வாங்கி இத்தனை ஆண்டுகள் ஆனதுக்கப்புறம் எதுக்கு தென்னிந்தியான்னு இருக்கணும், இதை தமிழ்நாடுன்னு பேர் மாற்றுங்கன்னு ஒரு கோரிக்கை வந்தப்போ பலரும் அதை ஆதரித்தார்கள், ரஜினிகாந்த் உட்பட. ஆனால் கமலஹாசன் என்ன சொன்னார்னா, இந்திய திரைப்பட சங்கம் என்று மாற்றுங்கள் அப்படின்னாரு. இதை நார்த்தில் போய் சொல்ல வேண்டியதானே, வட இந்தியாவில் போய், பீகாரில் போய், இல்லை மும்பையில் போய் சொல்ல வேண்டியதானே. அங்கே இருக்க இந்திய ஆர்டிஸ்ட்டை பார்த்து நம்மளாம் இந்தியர்கள் தானே, இந்தியர்கள் என்று மாற்றுங்கள், பாலிவுட்டு கோலிவுட்டு தமிழ்நாடு என்ற வேறுபாடு வேண்டாம் அப்படின்னு பேச வேண்டியதானே. எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் வந்து தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்திய திரைப்பட சங்கம் இருக்கணுமா? தமிழ்நாடு திரைப்பட சங்கத்துக்கு உங்கள் கோரிக்கை என்னன்னு கேட்டால், தென்னிந்தியான்னு கூட இருக்கக்கூடாது, இந்திய திரைப்படம் சங்கம் வைங்கிறது. இது மேலாட்டம் பார்த்தா அவர் ஒரு ஒருமைப்பாடோட பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் இங்கே யார் பாதிக்கப்பட்டிருக்கிறா, அவன் எந்த அடிப்படையில் அந்த அடையாளத்தை கேட்குறான், அந்த உரிமையை கேட்குறான்னா அதுக்கு எடுத்து விட்டுருவாங்க. எப்போல்லாம் தமிழர்கள் உரிமையை கேட்குறாங்களோ அப்போல்லாம் இந்தியன்கிற விஷயத்தை கமலஹாசன், பாலச்சந்தர்லாம் தூக்கிக்கிட்டு வருவாங்க. இதுதான் அவர்களுடைய தமிழர் சார்ந்த அரசியல், தமிழர் சார்ந்த உண்மையான அவருடைய நிலைப்பாடுங்கிறது. அதுதான் அவருடைய சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும். இதுதான் அவர் முல்லை பெரியாறு, காவேரி, ஈழம், ராஜபக்சே, தமிழ்தாய் வாழ்த்து, சங்கராச்சாரியார், சமஸ்கிருத எதிர்ப்பு, இதெல்லாம் குறித்து அவருடைய பதில் வந்து இதுதான். நான் என்ன சொல்கிறேன், இது இப்படி ஒரு வலதுசாரி மனநிலையோடு இருப்பது உங்களுடைய உரிமை, அரசியல் உரிமை. பாஜக மாதிரி நீங்களும் ஒரு வலதுசாரி சிந்தனையாக, கருத்தியல் ரீதியாக இப்படி இருக்கலாம். ஆனால் பெரியார் பேரை ஏன் பயன்படுத்துறீங்க? பெரியாருடைய ஏன்னா இளைஞனுக்கு பெரியாரும் கமலஹாசன் மாதிரி இருந்தாருன்னு நினச்சிட்டானா இது பெரியாருக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிரும்ல. அதற்காக தான் சொல்கிறேன், பெரியார் வேறு, ராஜாஜி வேறு. நீங்கள் ராஜாஜியிடமிருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லுங்கள், நான் மறுக்கவே இல்லை. ஏன்னா அது உங்கள் உரிமை. ராஜாஜி பெரியாருக்கும் பிடிக்கும். ஸோ எங்களுக்கு பிடித்தமான எதிரியாக நேர்மையாக நீங்கள் இருந்தீங்கன்னா அது கூட மகிழ்ச்சி தான். நீங்கள் ஏன் பெரியார் வேஷம் போடுறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் பெரியார் பேரை சொன்னால்தான் வண்டி ஓடும். பெரியார், திராவிடம், தமிழ்நாடு, தமிழர் அரசியல், சமூக நீதினு பேசினாதான் ஓடும். அதனால தான் அவரால் பெரியார் பேரை தவிர்க்க முடியலை. ஆனால் உண்மையில் அவருடைய கட்சி பேர்லையோ கட்சி போஸ்டர்லையோ கூட பெரியார் படம் வச்சுக்க மாட்டாங்க. கட்சி தொடக்க விழாவில் கூட அவருக்கு பெரியார் படம் வச்சாரான்னு நினைவில்லை. அவருடைய திரைப்படங்களில் கூட பெரியாரை சொல்ல மாட்டாருங்க. பாரதியார் தான் சொல்வார். பெண் விடுதலை, சாதி ஒழிப்பு எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் பாரதி சொல்லி இருக்கிறான். பாரதி பாடியிருக்கான்னு பாரதியார் ஒரு கவிதையை அப்படி இப்படி பாடி முடிப்பார். ஒரு இடத்துல கூட பெரியார் பிறந்த மண்ணில் இன்னும் ஜாதி இருக்கேடா அப்படின்னு ஒரு டயலாக் வைக்கிற மாதிரி, டே பெரியார் சொல்லி நீங்கள் திருந்தலையாடான்னு. இதெல்லாம் விவேக் போன்ற நடிகர்கள் பேசின அளவு கூட பெரியாரை பற்றி கமல் பேச மாட்டார். பேசணும்னு சொல்லலை. ஏன்னா நீங்கள் வந்து ராஜாஜியுடைய ஆதரவாளர்கள், ராஜாஜியினுடைய கொள்கையாளர்கள் எனக்கு தெரியும். அதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் ஏன் பெரியார் பேரை பயன்படுத்துறீங்க? தப்பாக மிஸ்கைட் பண்ணக்கூடாதுல்ல, மிஸ்இன்டர்பிரேஷன் தப்பு இல்லை. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் ராஜாஜி ஆதரவாளராக இருங்க, சங்கராச்சாரியார் ஆதரவாளராக இருங்க, அது உங்களுடைய உரிமை தான். அதை யாரும் மறுக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஏன் பெரியார் பேரை இப்படி தப்பாக பயன்படுத்துறீங்க? பெரியாரிடமிருந்து நீங்கள் என்ன படிச்சீங்க? பெரியார் கொள்கைக்கு எதிராக தானே இருக்கிறீங்க. சாதி ஒழிப்பு, பெரியாருடைய சாதி ஒழிப்பு வாங்க. இடஒதுக்கீட்டில் உங்கள் கருத்து என்ன? சாதி வாரி இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி இடஒதுக்கீடு தான் பெரியாருடைய கொள்கை. பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு, மண்டல் கமிஷன் ஆதரவு, இதுதான் பெரியாருடைய கொள்கை. மண்டல் பெரியாருக்கு பிறகு வந்தது. பட் பிசி ரிசர்வேஷன், எஸ்சி ரிசர்வேஷன், சாதி ஒழிப்பு, இதுதான் உங்களுடைய சாதி ஒழிப்பு. எதில் இருக்கும்? பள்ளிக்கூடத்துலையும் காலேஜ்லேயும் சாதி பேரை கேட்காதீங்க. இதுதான் உங்களுடைய சாதி ஒழிப்பு. அது பெரியாருடைய இடஒதுக்கீடுக்கு எதிரானது. பலமுறை சொல்லியிருக்கீங்க, நான் என் குழந்தைகளுக்கெல்லாம் நான் ஸ்கூலில் ஜாதி சர்டிஃபிகேட் சேர்க்கலை, என் குழந்தைக்கெல்லாம் ஜாதியே சேர்க்கலை. நீங்கள் சாதியால் ஒடுக்குமுறைக்கு உள்ளான ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் அந்த சாதியை பயன்படுத்துகிறதும், சாதி அமைப்பின் உச்சாணி கும்பில் பிறந்த அந்த சமூகத்தில் பிறந்த நீங்கள் நான் சாதியை பயன்படுத்தலைன்னு சொல்கிறது ஒன்றா? நீங்கள் பயன்படுத்தலைனாலும் ஒன்று தானே. அப்போ எவன் அதை பயன்படுத்துகிறானோ அவனை சிறுமைப்படுத்துறது. அப்போ இடஒதுக்கீடு குறித்து உங்கள் பார்வைங்கிறது, நீங்கள் பாலச்சந்தர் ஸ்கூல் ஆஃப் தாட், நீங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான பார்வையாளர் தான். இந்த இடபிள்யூஎஸை தமிழ்நாடே எதிர்த்துச்சுங்கனால நீங்களும் அதில் ஒரு குறித்து இடபிள்யூஎஸை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. மற்றபடி இடஒதுக்கீடு குறித்து உங்களுக்கு கருத்து என்ன? சமூக நீதி குறித்து உங்களுக்கு கருத்து என்ன? இது குறித்துலாம் நீங்கள் வெளிப்படையாக எதுவுமே சொன்னது கிடையாது. கேட்டால் இப்படியும் அப்படியும் இப்படியும் தான் சொல்லுவீங்க. ஸோ பெரியார் மாதிரி கட் அண்ட் ரைட்டாக இதுதான் என் கருத்து என்று சொல்லி
தமிழர் அரசியல் பேசிய, சமூக நீதி அரசியல் பேசிய, சாதி ஒழியணும்னு பேசின பெரியாரை நீங்கள் எப்படி அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன், அவருடைய திமிரு தான் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் வேறு வழி இல்லாமல் நீங்கள் பயன்படுத்துவது தான் அந்த கருப்பு சட்டை பெரியாருன்னு சொல்லிக்கிறதுலாம். இந்த பிக் பாஸில் இதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து அவமானப்பிச்சிட்டாங்க. நீங்கள் நடத்துகிற பிக் பாஸில் இந்த வட இந்தியர்கள்லாம் சேர்ந்து தமிழில் பேச தெரியாமல் பேசி தமிழ் தாய் வாழ்த்து தூங்குறது, கொட்டாய் விடுறது மாதிரி. ஆனால் உங்களுடைய ஒரு திரைப்படத்தில் தேசிய கீதத்தை அவமதிக்கும் போது அப்படி பஸ்ஸிலேருந்து இறங்கி அடிப்பீங்க டிரைவராக இருக்கும்போது. தேசிய கீதம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு அப்படின்னு. ஆனால் நீங்கள் நடத்தின நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து அவமதிச்சாங்க. அதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் அர்ஜுன் சம்பத் போன்றவங்க ஏதோ ஒரு விமர்சனம் வச்சப்ப உடனே அர்ஜுன் சம்பத்துக்கு எதிராக நீங்கள் ஏதோ ஒரு பெரியாரிஸ்ட் மாதிரி கருப்பு சட்டைலாம் போட்டு வந்து பேசுவது. அப்போ பெரியாரையும் திராவிடத்தையும் கருப்பு சட்டையும் அவ்வப்போது கேடயமாக நீங்கள் பயன்படுத்துவீங்களே ஒழிய உண்மையான உங்களுடைய மொழிங்கிறது வலதுசாரி மொழியாகவும் இந்துத்துவ மொழியாகவும் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. கார்ப்பரேட் மொழியாகவும் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதுதான் மையம்னு சொல்லியிருக்கீங்க. வலதுசாரின்னு சொல்லாமல் மையம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கிறத மீண்டும் முறை நீங்கள் எடுத்து சொல்ல வச்சுட்டீங்க. இந்த வீடியோவே எதுக்குன்னா, நீங்கள் பெரியாரை சொல்லாமல் உங்கள் கட்சி கொள்கை வழக்கம் போல் மையம் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு ஊழலை ஒழிக்கிறோன்னு வழக்கமாக நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரோட கூட்டணி, திமுக கூட்டணியா காங்கிரஸ் கூட்டணியா, 2 சீட்டா 1 சீட்டான்னு கேட்பாங்க. அதுக்கு வழக்கம் போல் இருக்கலாம், இருக்கும், 2 நாளில் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அது நமக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியாக எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் சொல்லுவீங்க. பெரியார் பேரை இழுக்கும்போது தான் பெரியாருடைய இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு உடன்பாடா, நீங்கள் அதுக்கு எதிராக மட்டும்தானே பேசியிருக்கீங்கன்னு. ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீயா நானா நிகழ்ச்சியில் இவருடைய கமலஹாசனுடைய அண்ணன் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சாருகாசன் கலந்துக்கிறார். அதில் அவர் சொல்கிறாருங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்டால், என்னுடைய அறிவு கட்டினவரையும் கடவுள் இல்லை, நான் கவனிக்கலை, என்னுள் கடவுள் இறங்கலை, ஆனால் அந்த கடவுளை நான் கடைசி வரையும் புரிஞ்சிக்கல. ஆனால் கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், கடவுள் இல்லைங்கிறது நான் கருத்து, ஆனால் அதை நான் உணர்றேன். ஆனால் கடவுள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மதம் மாதிரி, கடவுள் இல்லைன்னு சொல்கிற திராவிட கழகமும் ஒரு மதமாக. இதுக்கு மேலே பெரியார் அவமானப்படுத்த முடியும் யார் முடியும்? இதில் அவங்க அண்ணன் தம்பிக்கு கிரெடிட் கொடுக்குறாரு. என் தம்பி ஒரு கருத்து சொல்லுவார், கடவுள் இருக்குது இல்லைங்கிறத விட இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது புதிய கடவுளையும் நல்ல கடவுளையும் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். இருக்கிற கடவுள்கள் வந்து இருக்கா இல்லையான்னு பதில் சொல்லலை. இங்கே 1008 கடவுள்கள் இருக்குது. இதில் எந்த கடவுள் இருக்குது இல்லைன்னு ஏதாவது ஒரு கருத்து சொல்லலாம். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லலாம், இல்லை இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். புதிய கடவுளை கமலஹாசன் தேடிக்கிட்டு இருக்கிறார். கமலஹாசனுக்கு மேலே குழப்பவாதியாக சாருகாசன் இருக்கிறார். ஸோ அந்த நிகழ்ச்சியில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பகுத்தறிவும் சுயமரியாதை சிந்தனைக்கும் வளர்ந்து விடக்கூடாது. ஆனால் இவர்களுக்கு கடவுள் மறுப்பு குறித்து பார்வை இருக்கானா இருக்குது. ஆனால் பொதுமக்களிடம் அந்த கருத்தோ சுயமரியாதையோ அந்த சிந்தனையோ பரவிடக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ தெளிவாக சாருகாசன் பேசியிருக்காரு. அந்த நீயா நானா கிளிப்பிங் கூட இருக்குது. அப்போ இதுதான் இவர்கள் எதையும் தெளிவாக சொல்ல மாட்டாங்க, குழப்பி விடுவாங்க. பெரியார் குழப்புவர்களிடமிருந்து மக்களை விடுவிக்க வந்தவர். அவர் விடுவிக்கிறார், ஒரு விஷயம் குறித்து தெளிவாக பேசுகிறார். இதுதான் அரசியல். டெல்லி நம்மளை ஒடுக்குது, வடக்கு நம்மளை ஒடுக்குது, தமிழனுக்கு இது வேணும், சாதி சம்பிரதாயம் சடங்குகள் இதிலிருந்து தான் அடிமைத்தனம் பிறக்குது, இவெல்லாம் வெளிப்படையாக சொன்னவர். ஸோ நீங்கள் எதற்காக கமலஹாசன் அவர்களே பெரியார் பேரை எடுத்துக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டில் பெரியாரை சொன்னாதான் வண்டி ஓடுங்கிறதுக்காக நீங்கள் எடுக்கிறீங்க. இதை நான் கமலஹாசனுக்காக சொல்ல, இன்றைய இளைஞர்களே பெரியாரும் கமலும் ஒன்றும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. அவ்வளவுதான். பெரியாரிய சிந்தனை என்பது முழுக்க முழுக்க கமலஹாசன் மாதிரி குழப்பறது கிடையாது. முழுக்க முழுக்க மக்களை தெளிவடை செய்யக்கூடிய கருத்து. ஆகவே இவர்கள் வந்து வெளிப்படையாக தன்னுடைய கருத்தை சொல்ல முடியாமல் பெரியார் முகமுடி போட்டு வர்றாங்க. கமலஹாசன் என்ற பார்த்தசாரதி அவர்களே, ஏன் இப்படி வெளிப்படையாக உங்கள் பேரை தான் நீங்கள் மறைச்சிக்கிட்டீங்க. பார்த்தசாரதிங்கிறத வெளியே சொல்லலை. நீங்கள் சொன்னால் உங்களுக்கான வரவேற்பு கிடைக்காதுன்னு தெரியும். அதனால் பார்த்தசாரதி அப்படிங்கிறத மறைச்சிக்கிட்டு பெரியார் பேரை பயன்படுத்துகிறீங்க. நான் அதோடு இருக்கிறேன்னு. கமலஹாசன் யார் என்பதற்கு வாலி அற்புதமாக பாடலியிருப்பார். வாலியும் கமலஹாசனும் சேர்ந்து, இல்லை என்று சொன்ன போதும் இன்றியமையாது, எந்த தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை ஓயாது. இதுதான் வாலி, இதுதான் கமலஹாசன். அந்த பாட்டில் வர்ற பார்த்தசாரதி இருக்கார் பாருங்க, புஜங்களை வச்சுட்டு ஒரு ஐயங்கார், சைவம் பிடிக்காது வைணவம் தான். கமலஹாசன் அப்படியே ஒரு வைணவ ஐயங்காராக தான் தன்னுடைய எல்லா படங்களையும் வெளிப்படுத்துவார். அவருடைய பேர் முதற்கொண்டு கோவிந்தன், ராமசாமி, அவர் பேர் முதற்கொண்டு வைணவ பேரை தான் வைப்பார் அவருடைய படங்களில் மேக்ஸிமம். தசவதார படமே அப்படி தானே. அந்த படங்கள் பாருங்கள், அந்த படத்தில் வர அந்த ஓப்பனிங் சீன் கமலஹாசன் இருக்கார்ல, அதுதான் கமலஹாசனுடைய உண்மையான கருத்து, உண்மையான வைணவ பற்றி எல்லாம் வெளிப்பட்டுருக்கும். அதை வாலிங்கிற வைணவ ஐயங்காரும் இந்த ஐயங்காரும் சேர்ந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. அந்த பாடல் வரியில் நான் வந்து சீனிவாசன் மைந்தன் தான் ஒரு வரி வரும். அவங்க அப்பா பேர் சீனிவாச ஐயங்கார். அந்த பாட்டே அவருக்காக எழுதுனது, சீனிவாச மைந்தன். அவங்க அம்மா பேர் அதில் வரும், சீனிவாசன். அவங்க அம்மா பேர் அப்பா பேர் வந்து உண்மையான பேர் பார்த்தசாரதி, எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்றியமையாது. அது கடவுள் என்பது இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது. அதுதான் கமலஹாசனுடைய கருத்து. இருக்கோ இல்லையோ அதை வச்சு தான் பொழப்பு ஓடுது. கடவுள், சடங்கு, சம்பிரதாயம், மதம், கோவில்கள், இதை நோக்கி இருக்கக்கூடிய கதைகள்ங்கிறது தேவை. அது இல்லை, அது பொய்ங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அது வேணும்.
பெரியார் அப்படி கிடையாது. அது பொய்னா பொய், அதை உடைக்கணும்னு பேசினவர். இவர்கள்லாம் அது பொய்ன்னு தெரிஞ்சாலும் அது இருக்கணும். அதான் சொல்றாரு பாருங்க, இல்லை என்று சொன்ன போதும் இன்றியமையாது, எந்த தொல்லை தந்த போதும் எங்கள் தில்லை ஓயாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அது வேணும். அந்த கோவில் கடவுள் கட்டுமானம் இருந்தாதான் இந்த கூட்டம் நாங்கள் வாழ முடியும். அது குறித்து மக்கள்கிட்ட ஒரு மயக்கம் இருக்கணும், அதை வச்சு நாங்கள் வாழணும். இதை வெளிப்படையாக வலதுசாரிகள் பேசுகிறார்கள். அவர்கள் நேர்மையானவர்கள். கமலஹாசன் போன்றவர்கள் இந்த மாதிரி பாட்டில் தாங்க யாருன்னு காமிச்சுக்கிறாங்க. அதுதான் கமலஹாசனுடைய உண்மையான நோக்கம், வரிகள் எல்லாமே. கடவுள் குறித்து உண்மையான பார்வையும் அவருக்கு அதுதான். அதைத்தான் கமலஹாசன் பலமுறை வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போது அரசியல் வெகுஜன மக்கள் வரும்போது அவருக்கு பெரியார் தேவைப்படுவார். படம் ஓடணுங்கிறப்ப ஐயங்கார் மகன் எடுக்க முடியாது, தேவர் மகன் தான் எடுக்கணும். அப்போ தான் வெகுஜன மக்களை ஓடும். விருமாடின்னு எடுத்தால் தான் ஓடும். எப்போல்லாம் ஃபெயிலியர் ஆகுதோ அப்போல்லாம் தேவர் மகன் விருமாடின்னு மதுரை பக்கம் போயிடுவார், அவர் படத்தில் ஃபெயிலியர் ஆகும்போது. ஸோ அரசியல் ஒரு முகம் வேணுங்கிறப்ப அவரால் மயிலாப்பூர்னு சொல்லிக்க முடியாது. நான் திராவிட முகம், திராவிட புஜம், நான் பெரியார் வழி வந்தவன் காமிச்சுக்கணும். ஸோ இந்த வேறுபாட்டை நீங்கள் பிரித்து எடுத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. தயவுசெய்து பெரியாரின் திமிரெல்லாம் கமலஹாசனிடம் ஒன்றும் கிடையாது. பெரியாரின் திமிரு, பெரியாரினுடைய ஆணவம், முதல்ல பெரியார் ஆணவம் கிடையாது, பெரியார் திமிரும் கிடையாது. பெரியார் தமிழர்களின் அடையாளம். அதை கமலஹாசன் போன்றவர்கள் பறிக்க பார்க்கிறார்கள். தமிழர்களை எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லத்தான் இந்த வீடியோ. இது போன்ற அரசியல், பொருளாதாரம், சமூகம், சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. நன்றி.